நாம் இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரும்போது நம்மத்தில் ஒரு சீஃப் கெஸ்டாய் நம்மத்திலே காணப்படுகிற அருமையான ரெவரண்ட் டேனியல் கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்முடைய ஆலன் அவருடைய தான் சித்தப்பா. அவர் இதற்கு முன்பாகவே நம்முடைய சபையிலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய சபைக்கு அந்த நாட்களில் மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. நல்ல ஒரு மூத்த ஊழியர், சபை ஊழியத்திலும் அநேக தேசங்களுக்கு சென்று ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் குடும்பத்தோடு இந்த நாளில் நம்முடைய சபைக்கு கடந்து வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களை இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த கர்த்தருடைய தாசருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியக்காரன் காலையில் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, நல்லது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வருஷத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். அநேக எதிர்பார்ப்புகளோடு தான் நாம் இருக்கிறோம். உபவாச கூட்டங்கள், ஆயத்த கூட்டங்கள் எல்லாம் சபைகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. ஒரு சிலர் பயனடைகிறார்கள், ஒரு சிலர் அதில் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்போதும் எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும். எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். இதனாலும் இந்த செய்தியின் தலைப்பு, ஆயத்தப்படு ஆச்சரியமாய் நடத்துவார். வரப்போகிற ஆண்டில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியப்பட வைப்பார். அநேக சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தில் தோண்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமான வார்த்தையாய், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் வருகிற நாட்களில் ஆச்சரியப்பட விதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கீகரிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் காரியங்கள் நகரவில்லையே, திங்ஸ் ஆர் நாட் மூவிங், ஏன் என்கிற ஒரு கேள்வியோடு இருப்பீங்களானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு திருப்பு முனை, a breakthrough is going to come in your life, in your church, in your ministry, in every parts of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். ஆகவே இந்த வசனத்தை இஸ்ரவேல் சபைக்கு எழுதும் பொழுது அவர் முதலாவது நிபந்தனையை சொல்லிவிட்டு பின்பாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அது செய்து முடித்தார் அல்ல, செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே காட்ஸ் டைமிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் டைமிங். கர்த்தருடைய வேலையும் நம்முடைய வேலையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் சில வேலையில் நடக்கும், சில வேலையில் நடக்காது. சில வேலையில் நடக்காது என்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு 1000 நாள் ஒரு வருஷத்து 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவன் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கிரியை செய்கிறார். நான் வலதுபுறத்திலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் நான் காணேன், ஆனால் அவர் கிரியை செய்கிறார் என்பதை அறிவேன் என்று யோபு தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறார். யோபு 23:8-9
நாம் அதை வாசிக்க முடியும் பிரியமானே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் போகிற வழியை என் நேசர் அறிவார் என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பாராத நிலையிலே தேவனுடைய தெய்வீக ஈடுபாடு இருக்கும். கர்த்தர் உங்களை விசேஷமாய் அற்புதத்திலும் ஆச்சரியத்திலும் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை இமைப்பொழுது கர்த்தர் மாற்றி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? A blink of an eye, a twinkle of an eye, a fraction of second, ஒரு செகண்டில் கர்த்தர் மாற்றிட முடியும். 99 வருஷம் ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான். ஆனால் பாருங்க, சில வேளையில் அவருடைய வேலை வரும். God's timing is the best timing. கர்த்தருடைய நேரம் என்பது தான் சிறந்த நேரம். ஏன்னு சொன்னால், நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர் தான். God has a time. உங்களை ஒவ்வொருவருக்கு நீ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உனக்கென்று கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். 99 வயது வரை காத்திருந்தவனுக்கு சோர்ந்து போயிட்டான். ஆனால் ஒரு செகண்டில் அவர் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு சீக்கிரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தாமதிக்கிறதே, டிலே இஸ் நாட் எ டினாயல். தாமதம் உனக்கு நிராகரிப்பு அல்ல. நீ காத்து கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் சில காரியத்தை அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், முதல்ல அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உன்னை உருவாக்குவார். அது உருவாக்காமல் கொடுத்துட்டீங்கன்னா அது வேஸ்டாக போயிடுன்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் காட் வாண்ட் டு கிரியேட் யூ. உனக்குள்ள ஒரு சில காரியங்களை சிருஷ்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆகவே God is ready to do beyond your asking. நீ கேட்பதற்கு மேலாக கர்த்தர் உனக்கு செய்ய ஆயத்த முடியவராய் இருக்கிறார் பிரியமான. ஒரு காரியம்தான் கேட்ட, ஆனால் சிறந்த காரியம் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், அபவ் ஆல் திங்ஸ். எல்லாம் உங்களுடைய யோசனைக்கும் உங்களுடைய சிந்திப்புக்கும் மேலாக கர்த்தர் என்ன செய்வார்? காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ரைஸ் யுவர் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுடைய எதிர்பார்ப்பின் அளவை நீங்கள் உயர்த்த வேண்டும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார. உங்கள் திராணியை பார்க்காதீங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற கர்த்தர். உங்களுக்கு திராணி இல்லை தான். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பேசுகிற, உனக்கு அது வாங்கவும் முடியாது தான், நீ அதை செய்ய முடியாதான், பெற்றுக்கொள்ள முடியாது தான், தகுதியே உனக்கு இல்லை. ஆனால் தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தராகும். அல்லேலூயா. ஆகவே when God shows in surprise, you must not miss it. கர்த்தர் ஆச்சரியமான தீர்க்க தரிசனமாக தான் கர்த்தர் உங்களோட பேசி நிற்கிறார். வரப்போகிற நாட்களில் சில ஆச்சரியமான காரியங்கள் இந்த சபையில், இந்த சபைக்கு வர விசுவாசிகள், இந்த ஊழியத்தில் ஆச்சரியமான காரியங்கள் வருகிற நாட்களிலே கர்த்தர் நடத்த போகிறார். ஆகவே தான் இயேசுவா சொன்னார், ஆயத்தப்படுங்க. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றார், ஆயத்தப்படு. ஏற்கனவே 21 நாள் ஆயத்தப்படுத்தீங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். சில எக்ஸைட்டிங் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் மினிஸ்ட்ரி. கர்த்தர் சில ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். God is moving in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அசைவாடுகிறார் என்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் செய்யும்படி என் தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். என்னைக்கு அசைவாடினாரோ சீர்படுத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அசைவாடுகிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சீர்படுத்துகிறார். Is taking you from the back to the front. பின்னணியில் இருக்கிற உன்னை முன்னடியாக கர்த்தர் நிறுத்தும்படியாய் இருக்கிறார். கீழே இருக்கிற உன்னை கண்மலையில் நிறுத்தும்படியாய் கர்த்தர் பிரயாசப்படுகிறார். which is obscurity will be an visibility. எதெல்லாம் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அதைகளெல்லாம் வெளிப்படுத்துகிற கர்த்தராய், அதை உனக்கு முன்பாய் வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். what you are waiting, you are going to receiving. எதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறாயோ வருகிற நாட்களிலே அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரைகளை உயர்த்தி இந்த வார்த்தை நாம் அங்கீகரிப்போம். வாட் யூ ஆர் வெயிட்டிங், யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் இட். எதற்கு காத்திருக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை,
தேவன் உனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு முன்பாக நீ கர்த்தரை துதிக்க ஆயத்தப்பட வேண்டும். கொஞ்சம் வித்தியாசமான துதியா பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே praise him for what he is going to do. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அதை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஈசாக்கை பெறுவதற்கு முன்பாகவே தேவனை மகிமைப்படுத்தினான் ஆபிரகாம். பிஃபோர் யூ கோயிங் டு ரிசீவ் இட், பிரைஸ் காட் அண்ட் தேங்க் காட் ஃபார் தட். நீ இதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிரு, கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் அதில் அசைக்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆக டோன்ட் கிவ் அப், ஸ்டார்ட் பிரைசிங். விட்டு கொடுத்துறாத, கர்த்தரை துதிக்கிறத விட்டு கொடுத்துறாத. சில காரியம் நீ துதிக்க 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 அந்த தடைகளை உடைக்கப்பட்டு சத்துரு விலகி போய் உனக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நீ சுலபமாய் கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே இட் இஸ் ஈஸி டு கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சில வேளையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராத போது நாம் சில வேளையில் சோர்வடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்வடையார்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். காரணம், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் ஒரு ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். காட் இஸ் ஆல்வேஸ் ரைட் இன் இஸ் டைம். எப்போதும் உனக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு கர்த்தர் ஒருவருக்கு தெரியும். உன் ஞானத்தில் கர்த்தரை நீ புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவர் ஞானம் உள்ள. நம்மை சிருஷ்டித்ததே கர்த்தர் தான். நம்முடைய சூழ்நிலைகளை உருவாக்குறதும் கர்த்தர் தான். நம்மை ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர் தான். நீ கொடுத்தா நீ அதை எப்படி மேன்மையாக அது கருதுவ என்பதை அறிந்து தான் சில வேளையில் தாமதங்கள், சில வேளையில் அதை பெற்றுக்கொள்ளுவதான தகுதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் வேகமாய் போகிறேன் என்றால், கரெக்டான டைமுக்கு நம்ம முடிக்கணும். அதற்காக நான் கடந்து வேகமாய் போகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கின் புஸ்தகத்தில் 3:11 வாசிக்கிறோம். அவர் அதன் காலங்களில் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார். நல்லது கவனிங்க. சில வேளையில் தாமதிக்கலாம், சில வேளை பதில் வரலாம். ஒன்று மட்டும் நினச்சிக்கணும், இஸ் ப்ரிப்பேரிங். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு தகுதி இல்லாமல் சும்மா தூக்கி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அல்லது எனி ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலைக்கு இருந்தாலும் எது தேடுறான்? தகுதியை கேட்குறான். அனுபவம் இருக்கா, தகுதி இருக்கா, படிப்பு இருக்கா, எல்லான்னு பார்க்குறான். உலகத்தில் இருக்கிற மனுஷனே இருக்கும்போது தெய்வத்திலிருந்து நமக்கு வருகிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில தகுதி தான் நமக்கு என்ன வேணும். ஆபிரகாமுக்கு கூட சில தகுதியை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு சில, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று நான் அறிகிறேன்னு சொல்ல, சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல, உங்களை தகுதிப்படுத்துகிறது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது உங்களுடைய காத்திருப்பு வெளியேற பெற்றது. காத்திருங்கள். நீ கர்த்தர் உங்களுக்கு யாருக்கோ பேசுகிற காத்திரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஊரக்கமானி, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு காத்திருக்கிற, இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு காத்திருக்கிற. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சில காரியங்கள் உனக்கு தாமதிக்கலாம், சில காரியங்கள் ஒன்று இருக்கலாம். நீ வேண்டியும் இன்னும் ஜெபம் பதில் வரவில்லையே அப்படி என்று சொல்லி அந்த ஜெப குறிப்புக்காக அந்த காரியத்துக்காக ஜெபிக்காம விட்டுறத. கர்த்தர் தன்னுடைய கிரியை அந்த காரியத்துக்காக நடத்தி கொண்டு இருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும். அது இனி தாமதியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இனி தாமதியாது. யோசேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம், அவன் ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவனாக வருகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். சம்டைம்ஸ் த ப்ராசஸ் மே நாட் மேக் சென்ஸ். சில வேளையில், ஆண்டவரே நீர் ஒரு தரிசனம் கொடுத்தீர், நீர் சபையில் வார்த்தைகளை கொடுத்தீர், ஆனால் என் வாழ்க்கைக்கு அது சம்பந்தம் இல்லையே என்கிற ஒரு அந்த சிந்தைக்கு நாம் போய்விடக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் ஒன்று, அவன் வாழ்க்கையில் நிறைவேறுன்ற ஒன்று, ஆனால் வார்த்தைகள் முடிவில் நிறைவேறினது. வார்த்தை நிறைவேறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ப்ரிப்பேர் ஃபார் மோர் ஹி ஹேஸ் ஃபார் யூ. உனக்கு அதிகமான சில காரியங்களை, நீ எதிர்பார்ப்பதோட மேன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் நீ உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் அதை உனக்கு
தாமதித்து கொண்டிருக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். மற்றதெல்லாம் உருவாக்குறது எவ்வளோ, ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சுவாபத்தை அவனுக்குள்ளே கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய பாடு. சில கஷ்டங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆகவே யுவர் வெயிட்டிங் டேஸ் ஆர் நாட் வேஸ்டட். நீ காத்திருக்கிற நாள் ஒரு நாளும் வீணாகாது. விசுவாசிக்கிறவர்களே சொல்லுவோமா? நீ காத்திருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு. உன் நாட்கள், காத்திருப்பு நாட்கள் உனக்கு வேஸ்டாக அது ஒரு நாளும் போகாது. நீ காத்திருக்கிற அது நிச்சயம் நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய விசுவாசத்தை வளர்க்கும்படிதான் தாமதம் வருகிறது. உன்னுடைய யுவர் கேரக்டர், உன்னுடைய குணாதிசைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை இன்னும் ஆழமா வரணுங்காக தான். நீ கேட்டோன்னு கொடுத்துட்டாருன்னா அப்புறமா நீ கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவேன். இல்லை, அவர் கொடுக்கறது எவ்வளோ விளையாட பெற்றதை நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் சில நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். தாவீதை பாருங்க, he was anointed when he was a young man. ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது அவன் கர்த்தர் அவனை ராஜா அபிஷேகித்துட்டாரு. பட் he did not step immediately. உடனே அவன் சிங்காசனத்துக்கு போல அவனுக்கு சில ப்ராசஸ், சில வழிமுறைகளை, அவனை உருவாக்குகிற வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருந்தார். அவன் பார்த்தீங்கன்னா அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சில நேரங்களில் அவன் கடினமான காரியங்களை அவன் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கங்கே ஓடனான். எல்லாம் பல இடத்துல அவன் சில கடினமான காரியங்களை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. மரணத்தை கூட அவன் சந்திக்க வேண்டிய நேரத்தில் கடந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எதற்காக அவனுக்கு இவ்விதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போய் அபிஷேகம் பண்ண மாட்டானே, ராஜாவாக இருக்க வேண்டியதானே? இல்லை, அவனை இன்னும் கர்த்தரை அவன் நம்ப வேணும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட் மோர். அதிகமாய் நம்ப வேணும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தோன்னா என்னமோ எதிர்மறையாக நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இன்னும் உன்னோட நம்பிக்கை, உன்னோட விசுவாசம், கர்த்தர் மேல் உள்ள பற்றுதல், ஒரு நெருக்கம், ஒரு ஐக்கியம் இன்னும் அதிகமாகணும் தான் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகிறார். அதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, when you go through challenges and delay, சில வேளையில் நீங்கள் கடந்து போகிற சவால்கள், சில வேளையில் தாமதங்கள், நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் எனக்கு செய்ய மறந்தாரோ. இல்லை, உன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் முறித்து கொள்ள வேண்டும். சில வேளையில் நாம் அதை நினைப்பதில்லை. ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடக்கலை நீ கேட்குற? இல்லை, உன் பிள்ளைக்கு மேன்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சில வேளையில் சிலரோட உதவி வராதுங்க. சிலருடைய நீ கேட்கும் பொழுது சிலர் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. யார் ரெக்கமெண்டேஷன் இல்லையோ, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் தான் ரெக்கமெண்டேஷன். அதை நிராகரிக்க யாராலும் முடியாது. அதை டினை பண்ண யாராலும் முடியாது. கர்த்தர் சொன்னது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடு நிற்கும். ஆனால் நல்ல கவனிங்க, வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க அந்த மேன்மை அடைஞ்ச போது திரும்பி பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு நடித்தின இந்த பாதைகள் எல்லாம் இந்த ஸ்தானத்தில் வந்து நிற்பதற்காக தான். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வந்து நல்ல அழகாக இருக்கலாங்க. ஆனால் அவனுடைய உடைய கழுத்துப்பட்டு அவன்கிட்ட இருக்கிற தழும்புகள் தான் அவனை அந்த நிலைக்கு உருவாக்கினதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. யாரால நாம் நிராகரிக்கப்படுகிறோமோ நாம் அழகான ஒரு கருவியாய் தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். நிராகரித்து போடப்பட்டாலும் நாம் ஒரு நாள் ஒரு பெரிய தோட்டத்தில், கரும்பு தோட்டத்தில் ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஆசாரியன், அவனும் விவசாயி வந்து கொண்டு இருந்தான். அவன் அந்த செடிகள் தோட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு அவன் என்ன சொன்னான்னா, ஐயா என்ன செய்கிறீங்க? இல்லை, இந்த வயலுக்கு இந்த மரம் இடைஞ்சலாக இருக்குது, அதனால் வெட்டி இதை எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அவன் சொன்னான், கேன் ஐ டேக் எ லாக் ஃப்ரம் இட்? அதுலேருந்து ஒரு மர துண்டை ஒன்று நான் எடுத்துக்கிட்டோமான்னு. அப்புறம் அந்த ஓனர் சொன்னார், அந்த நிலத்தினுடைய ஓனர் சொல்கிறாரு, அந்த மரம் தான் நாங்கள் எரிக்கிறோமே, நீ வேணுமா எடுத்துட்டு போ, அது வேஸ்ட்டு தானே, அது வேண்டாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை என்ன செஞ்சார்,
கொடுத்த நீ எடுத்துகிட்டு போன்ட்டார். அவன் நல்ல ஒரு துண்டை எடுத்துட்டு தோளில் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நல்லா செதுக்கி 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 இமேடன் ஈகிள், ஒரு கழுகை உண்டாக்கினான். இமேடன் எ பியூட்டிஃபுல் கோல்டன் ஈகிள். அதில் பெயிண்ட் எல்லாம் அடித்தான். அந்த கழுகை எடுத்துகிட்டு கொண்டு வந்தான். பாருங்கள், அவன் அப்படியே எடுத்து கொண்டு வந்து கழுகை உண்டாக்கிட்டு அப்படியே வரும் பொழுது, அந்த நிலத்துக்கு வழியாக தான் வரும் பொழுது, அந்த வழியில் அந்த ரோட்டு வழியாக காரில் அந்த நிலத்தோடைய ஓனர் போனார். ஓனர் போனோடனே இவன் கையில் இருக்கிற இதை கழுகை பார்த்தாரு. கழுகை பார்த்து கேட்டார், இந்த கழுகு எதுக்குன்னு கேட்டார். அவன் சொன்னால், இந்த கழுகு வந்து நான் விற்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா. எவ்வளோ போனேன்? $5,000 அப்படின்னாரு. இந்த ஆளுக்கு இதை 50,000 விற்கலாம், இவன் 5,000 விற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகை எடுத்து அவர் இந்த ஆள் 5,000 செக்கை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனார். அப்புறம் செய்தவனுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த வாங்கினவனுக்கு தெரியாது, வேண்டாத மரத்துண்டிலிருந்து தான் இந்த கழுகு வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய தூக்கி எறியப்பட்ட உன்னை வேண்டும் என்று சொல்லி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை உரபந்தரக்கமானியா என்று நினைத்த நான். அவ்வளோதான், அந்த மரத்துண்டு வேஸ்ட்டு நினைச்சான். ஆனால் இன்னொருத்தருடைய கரத்தில் வரும் பொழுது ஒரு அழகான ஒரு கழுகாய் மாற்ற அந்த ஆசாரியனால் முடியுமானால், உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் நீ தூக்கி எறியப்பட்ட பொழுது கூட நீ வேண்டாம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் வேண்டும் என்று சொல்லி அவர் மீண்டும் மணைந்து கொண்டார். நாம் எரியமேலா வாசிக்கிறோம், குயவன் மீண்டும் அது கெட்டு போன பொழுது தூக்கி எறியாதபடி மீண்டும் அதை வணைந்தார். இன்றைக்கு கர்த்தர் யாருக்கோ உங்களோடு கூட பேசுகிறார். அவர் மீண்டும் வணைய போகிறார். இஸ் கோயிங் டு பில்ட் யூ அகேன். மீண்டும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். நீ சோர்ந்து போகாது. God is going to build you. நீ தூக்கி எறியப்பட்டவன் தான், நீ வேணாம், இனி எரிபொருளுக்கு தான் அற்பமாய் எண்ணப்பட்டாய், மதிப்பு குறைவாய் நீ எண்ணப்பட்டாய். ஆனால் கர்த்தர் உன்னை வெளியேற பெற்ற ஒரு கோல்டன் ஈகிளாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ப்ராசஸ் மே நாட் பி கம்ஃபர்டபுள். கர்த்தர் ஒருவேளை உன்னை உருவாக்குகிற சூழ்நிலை உனக்கு ஒருவேளை வேண்டாதா இருக்கலாம். ஆனால் பின்னால் அதில் ஒரு மகிமை இருக்கிறது. உன்னை மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, all delays and difficulties and obstacles to build you, இதெல்லாம் உன்னை உருவாக்குவதற்காக தான். செதுக்கும் பொழுது எவ்வளோ பாடுகள். பட்டறையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு கொள்ளுப்பட்டக்காரன் என்ன அடிக்கிறான். ஆனால் அழகான ஒரு பொருளாய் சில வேளையில் நம்ம செதுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சில பேர் செதுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. வந்து பாஸ்டர்கள்ட்ட ஊழியக்காரர்கள்ட்ட சொல்கிற, ஐயோ ஏன்னு எங்களுக்கு தெரியும், கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறார். சும்மா ஒரு காரியத்தை ஈஸியாக கொடுத்துட முடியாது. ஏதாவது ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி தான் இன்னொரு பெற்றுக்கொள்ள முடியும். சில விலைக்கிரயத்தை நம்ம செலுத்த வேண்டும். ஜபத்தில் ஒரு விலைக்கிரயம் செலுத்தினா தான் அடுத்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஜபத்தில் நேரம் செலவிடாதவன், தேவனுடைய சமூகத்தில் உட்காராதவன், கர்த்தருடைய சமூகத்தை தேடி வராதவன் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சும்மா அப்படியே ஊழியக்காரங்க ஜோம் பண்ணிட்டா, விசுவாசிகள் ஜோம் பண்ணிட்டா கிடைக்கும்னு நினைக்காது. முதல்ல யுவர் பார்ட்டிசிபேஷன், உன்னுடைய பங்களிப்பு என்ன, உன் பங்களிப்பு என்ன, அது ரொம்ப முக்கியம். உன்னுடைய பங்களிப்பு என்ன? நீ கர்த்தருக்குன்னு என்ன செய்கிற? உன்னோட வாழ்க்கைக்காக நீ கர்த்தரிடத்தில் எவ்விதமாய் நெருங்கி இருக்கிற, அது ரொம்ப அவசியம். சும்மா அப்படியே உட்காந்து சபைக்கு வந்துட்டு போயிட்டா நீ விசுவாசின்னு நினச்சிக்காதீங்க. How is your relationship with the Lord? தேவனோடு கூட இருக்கிற நெருக்கம். ஊழியக்காரன் நான் பிரசங்கிக்கலாங்க, வெரி ஈஸி. ஆனால் என்னோட நெருக்கம் தேவனோடு எப்படி இருக்கு? நான் உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். அப்போதான் உருவாக்கி ஒரு கனமான பாத்திரமாய் நான் மாற்றப்பட முடியும். ஊழியத்தில் நாங்கள் நொறுக்கப்பட்டு உருக்கவாக்கப்பட்டால் தான்
நாங்கள் உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி உங்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் வழி நடத்த முடியும். ஆங்கிலத்தில் கேட்டலிஸ்ட் என்று கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. 2 கெமிக்கலும் ஒன்றாக சீக்கிரமாக ரியாக்ஷன் பண்ணுறது கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஊழியக்காரன். உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வழிகாட்டியதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சில காரியங்களை உனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆனால் உன்னுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? அபிஷியர். அதனால தான் முதலே சொல்லிட்டான், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். சும்மாலாம் வந்துட முடியாது. சும்மாலாம் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் சர்ப்ரைஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல நீ ஆயத்தமாகணும். அது ரொம்ப முக்கியம். நீ ஆயத்தமாகாமல் சும்மா சபைக்கு வரதுனா, ஆண்டவரே எல்லா நாளும் நான் சபைக்கு வந்தேன், எல்லா பாட்டும் பாடினேன், இல்லை என்னத்தை பாட்டு பண்ணேன்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்துச்சா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்துச்சா? முதல்ல எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஆராய்ந்து பாரு. அப்படி இருக்கிற இட் இஸ் அக்செப்டபிள் பை காட். கர்த்தரால் அது அங்கீகரிக்கப்படுகிறதா? எந்த ஒரு காரியம் ஒரு விசுவாசி ஊழியம் செய்தாலும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டால் தான் அது தேவனுக்கு மகிமை. இல்லாவிட்டால் ஒரு மகிமையும் வராது. இல்லை, நீ சாட்சியாகவும் நிற்க முடியாது. உன் பகுதியில் நீ சாட்சியாக இருக்கணும். உன் ஜீவியம் அங்கீகரிக்கப்படணும், தேவனால் அங்கீகரிக்கப்படணும். உன் சுவாபம் தேவனால் அங்கீகரிக்கப்படணும். இல்லாவிட்டால் ஒரு நாளும் தேவ மகிமை உன் மூலமாக வெளிப்படாது. தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னை உருக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் தன்னை உருவாக்குவதற்கும் ஒப்பு கொடுக்கிறவனை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துறார். இல்லைன்னா மேன்மைப்படுத்த முடியாது. கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆயத்தப்படணும். கர்த்தர் நம்மை உருவாக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கே அதான் சொல்ல, நறுங்குண்டுமான இருதயத்துக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். ஆயத்தம். 10 கன்னிகளை பார்க்கணும். அதெல்லாம் என்ன 5 பேர் எப்படி இருக்காங்க? ஆயத்தமாக இருக்காங்க. 5 பேர் ஆயத்தமாக இல்லை. ஆனால் 10 பேரும் யாரை சந்திக்கணும்னு இருக்கிறாங்க? மணவாளனை சந்திக்கணும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படும். எந்த ஒரு கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா ஆயத்தம் தேவை. அதனால தான் வருஷம் முடிவில் எல்லா சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, சிலர் 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படிலாம் எல்லாம் சென்னையிலாம் நடக்குது. எங்கள் சபையிலும் முடிச்சாச்சு, என் மகனுடைய சபையிலும் அவங்களும் முடிச்சுட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஆயத்தம். அவங்கள அந்த 5 அந்த புத்தியான கன்னிகளுக்கு அவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியாது. பட் தேவர் ப்ரிப்பேர்டு. அவ்வளோ ஆயத்தமாக இருந்தாங்க. கர்த்தருடைய வரைக்கும் அப்படிதான். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறி விட்டன. ஒன்று தான் நிறைவேறல, அவர் வருகை தான். இனி அவர் வருகை தான் இருக்கிறது. we have to be very ready and we have to be prepared. ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ரெடியாக இருந்தால் தான் கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய உலகத்தில் இந்த பலன் தாங்க மாம்ச பலத்தை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய உள்ள பலனாக மாறணும். அப்போ தான் நம்ம மாம்சத்தில் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். எந்த பிரச்சனை சவால்களையும் நாம் we can face any challenges. எந்த சவால்களையும் நாம் சந்திக்க முடியும். உன்னுடைய விசுவாசம் பலவீனமாக இருந்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை அப்படின்னு தான் இருக்கு வசனம். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது பிரியமான. ஆகவே விசுவாசத்திலே உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுவதற்கு ஆயத்தமாக இல்லைன்னா யூ வில் மிஸ் இட். நீ அதை இழந்துருவ. உன் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய விசுவாசம் பலம் உள்ளதாக இருக்கணும். இறுதி ஆயத்தம் என்பது வேறு பிரித்தல் இன்ஜீவியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் இருக்கணும். மனது புதிதாகிறதுனால என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கே யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்கள். யோசேப்பு அவன் கடந்து போன எல்லா பாதைகளிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். நல்ல கவனிங்க. சபையில் மட்டும் வந்து விசுவாசிகளை பற்றி நிறைய நமக்கு தெரியும். நல்லா they will be very active in the church. ஆனால் சபை வீட்டுக்கு போனீங்கன்னா சாட்சி இல்லை. உண்மையில் சாட்சி இல்லை. மனைவி புருஷனை பற்றி சாட்சி இல்லை, புருஷன் மனைவி பற்றி சாட்சி இல்லை, பிள்ளைகளை பற்றி சாட்சி இல்லை. ஆனால் சபையில் பாஸ்டர் கிட்ட இவனா இப்படி செய்கிறான்னுவாங்க. இவனா இப்படி செய்கிறான் அப்படின்னு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்தரங்க வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். என்னை காண்கிறவர் யாருமே இல்லை அப்படி என்று சொல்லிட்டு நாம் இஷ்டப்படி நடக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. பி ஃபெய்த்ஃபுல். யோசேப்பு அப்படி தான் இருந்தான். அதனால கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனை உயர்த்தினார். அவனுக்கு தெரியாது கர்த்தர் அவனை எப்போ விடுதலை ஆக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியாது. when God is going to deliver him, எப்போ அவனை விடுதலை ஆக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியாது. எப்போ பிரிசனை விட்டு அவன் இந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வர போகிறான்னு தெரியாது. ஆனாலும் தன் வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினாருங்க. எல்லா நேரத்திலையும் நீங்கள் உண்மையாக இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமாக செய்யணும்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஜெபம் பண்ணுங்க. வித்தியாசமாக ஜெபம் பண்ணுங்கன்னா வேறு விதமாக இல்லை. ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். நாம் கொடுங்கள் ஆண்டவரே, கொடுங்கள் ஆண்டவரே, கொடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிச்சிட்டாரு. எப்போவுமே கர்த்தர் முடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பார் நம்முடைய வாழ்க்கையில். எவ்ரிதிங் he finish it and starts in us. எப்போதும் பாருங்கள், எனக்கு ஒன்று வேணும்னா அது முடிச்சிடுவார். ஆனால் கிரியை எனக்குள்ளேருந்து அப்போ தான் முடித்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வந்து கிரியை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய அறிவின் எல்லைக்குள்ளே வச்சுக்காதீங்க. இது இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு. சர்ப்ரைஸ் அண்ட் மிரக்கிள் அண்ட் மார்வலஸ் திங், இவருடைய அதிசயம் அற்புதம்லாம் வந்து நம்முடைய ஞானத்துக்கு புலப்படாது. கர்த்தருக்கு வந்து எல்லாமே அதிசயம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? கர்த்தர் எது செய்தாலுமே அதுதாங்க அற்புதம், அதுதான் அதிசயம். கர்த்தருக்கு இது நான் இது அதிசயம் செய்தேன் இல்லை. அவர் அதிசயமானவர், அவர் நாம அதிசயம்தான். அவர் செய்கிறதே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே அதிசயம்தான். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆகவே கர்த்தர் வித்தியாசமான நிலையிலே அவர் செயல்படுவார். ஆகவே உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். யுவர் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். பிரியமானாள், உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். நீ ஒன்று தான் கேட்ப, ஆனால் கர்த்தர் பல காரியங்களை வச்சுருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது என்னன்னா விடுதலை தான் கேட்டாங்க. ஆண்டவரே, எகிப்திலேருந்து நாங்கள் விடுதலை தான் பெறணும்னு. ஆனால் கர்த்தருடைய சிந்தையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அவளை விடுதலை மட்டும் இல்லை, அவளுக்கு என்ன வேணும்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிற, கர்த்தர் பல காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊரபா ஷபாலபரி அந்தரக்க மானியா. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுகிறார். நீ மகனே, நீ மகளே, நீ ஒரு காரியத்தை தான் கேட்குற, நான் பல காரியத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். சில வேளையில் தாமதங்கள் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். லாசருவை பாருங்க, லாசரு சிக்கா இருக்கிறான்னு சொன்னால் அவர் பேசாமல் போய் அவர் ஹீல் பண்ண வேண்டியது தானே, போய் சுகப்படுத்த வேண்டியது தானே, இல்லையே, தாமதித்து கொண்டு இருந்தார். அவன் செத்துட்டாங்கன்றாங்க. செத்துட்டாருன்னு சொன்னோன்னா என்ன செய்தார் அவர்? அப்போவும் தாமதிக்கிறார். அப்போவும் தாமதம். 4 நாள் ஆயிடுச்சே, நாரிடுச்சே, அந்த வார்த்தை வரணும். அந்த 4 நாள் ஆயிட்டு நாரிடுச்சே. நாரி போன காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் கர்த்தர். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்பதை நிரூபிக்கணுங்க. சில வாழ்க்கையில் உங்களை வாழ்க்கையில் ஏன் தாமதங்கள் தெரியுமா? கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதும் வாழ்க்கையில் வெளிப்படணும். அதுக்கு தான் சில வேளையில் கர்த்தர் தாமதிங்க. அங்கே ஜீவன் உள்ளவர், அவர் மரித்தவர்களை உயிர்த்தெழ வைக்க முடியும் என்பதை, அந்த சத்தியங்களை அந்த ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்னா தாமதித்து போனார். ஹீல் பண்ணல, யூ வாண்ட் டு ரிசரக்ட் ஹிம், உயிர்த்தெழ வைக்கணும். பல சத்தியங்களை அவர் என்ன செய்தார்? அதாரு எல்லாம் கேட்குறாங்க, செத்து போய் நாரி போயிச்சேன், நாரி போய்ட்டும். இன்னைக்கு சொல்கிறேன், உன்னுடைய காரியங்கள் மரித்து போனதாக இருந்தாலும் கர்த்தர் அதை உயிர்ப்பிப்பார். அவ்வளோதான். நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, இது கிடைக்காதுன்னு முடிவுக்கு வந்துட்ட, இது அவ்வளோதான். இந்த சாப்டரை க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் ஆனாச்சு. எவ்ரி எண்ட் ஹேஸ் அண்ட் பிகினிங். எல்லாவற்றுக்கும் முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிற உன் சாப்டர் முடிவு அல்ல, உனக்கு ஆரம்பம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் he will revive it, அதை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆகவே டிலேஸ் ஆர் ஃபார் கிரேட்டர் மிராக்கிள்ஸ். தாமதங்கள் பெரிய அற்புதங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, we are frustrated. நம்ம மிக சோர்ந்து போய் ஒரு ஏமாற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைச்சிங்க, இனி கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவில் கடந்து போகிற உங்களை தைரியப்படுத்துகிறார். வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்கிறதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்.
ஆகவே அவர் நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் சரியாக பொருத்துவார். He will fix it. He will fix it. சரியா பொருத்துவார். இனி கர்த்தர் உன்னோட பேசுகிறார், நீ ஞானமற்றவனை போல இருக்கிற, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவரே கேட்கிறார். தேவன் சகலத்தின் செய்ய வல்லவர். இது தேவன் மனுஷனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அடுத்தவன் யாருக்கு எல்லாம் கூடும்னா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் யோசிப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட அவன் பெரிய ராஜாவாக வரணும், பெரிய தலைவனாக வரணும். ஆனால் அடிமைத்தனத்தில் போயிட்டான். அவனுக்கு மேலே அதிகாரிகள் இருந்தார்கள். போத்திபார் வீட்டுக்கு போனான், அப்புறம் சிறைச்சாலைக்கு போனான். ஆனாலும் கர்த்தருடைய ப்ராசஸ் பாருங்க, அவனை உருவாக்கினது. ஃப்ரம் த பிரிசன் டு த பேலஸ், சிறைச்சாலையில் இருந்து அவன் சிங்காசனத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு போனார். ஆகவே காலம் வந்தது. டைம் கேம், ஜோசப் raised in Egypt. எகிப்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீ இருக்கிற இடத்துல ஒருவேளை சிறைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நொறுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் உயர்வு உனக்கு வருகிறது. கர்த்தர் உன்னை மேன்மை வைத்திருக்கிறார். உன் பகுதியில் உன்னோடு கூட இருக்கிறவர்கள், உன்னோட ஐக்கியமானவர்கள் எல்லாரும் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதை காண்பார்கள். அல்லேலூயா. ஆகவே சடன் ஷிஃப்ட்ஸ், தேவன் கர்த்தர் எது செய்தாலும் அந்த ஒரு திடீர்னு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திடீர்னு நடக்கும். அந்த அந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா சடன் ஷிஃப்ட்னு சொல்லுவார்கள். திடீர்னு நடக்கும். அது என்னன்னா காட்ஸ் இன்டர்வென்ஷன், கர்த்தருடைய ஈடுபாடு, தலையீடு இருக்கும். சில காரியம் நீ ஆச்சரியப்படுமா நீ பெற்றுக்கொள்ள போகிற, அதில் கர்த்தருடைய கரத்தை நீ பார்ப்ப, கர்த்தருடைய செயல்பாடை நீ பார்க்க போகிற. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு இட் வில் நாட் டேக் டைம், இட் வில் டேக் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகி போனோன்னே பின்னாடி பார்வோனுடைய சேனையும் முன்னாடியே என்ன இருக்குது? செங்கடலும் இருக்கு. பாருங்க, அந்த செங்கடலை பழக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். பின்னாடி அவனை தோக்கடிக்கணும்னு கஷ்டம். இவங்களுக்கும் எந்த ஆயுதமும் இல்லை, அவன் ஆயுதத்தோடு வர்றான். ஆனால் ஆண்டவர் ஒரு 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 சின்ன காரியத்தை குயிக்காக செய்தார். என்னன்னா, மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. இந்த ஃப்ராக்ஷன் அவன் கோலை நீட்டினா செங்கடல் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. வறண்ட நிலத்தில் நடக்கிறது போல அவங்க நடந்து போனாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், சம்திங் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், within a fraction of something that is something is going to happen in your life. உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது, நடக்க தான் போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நடக்க போகிறது. in a fraction of second கர்த்தர் செய்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தினார். என்ன ஆண்டவரே இது தடையா இருக்கு, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பல காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, உன் சத்துருவை நீ தேடியும் காணாது இருப்பாய். உன் சத்துருவெல்லாம் விலக்கி போட்டுருவார். எது உனக்கு வழியா இருந்ததோ அதே வழியில் உன் சத்துரு அழிக்கப்படுவான். அதுதாங்க, அவர் தான் அற்புதத்தின் தேவன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அதிசயத்தை செய்வார். பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா, பவுல் சீலாவை நீங்கள் பார்க்கிறதான வழியில் அவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு சிறைச்சாலையில் இருந்தாங்க. அவங்க யாரும் விடுவிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல, துதித்து பாடினார்கள். அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. வர்ஷிப் பண்ணும் பொழுது சடுதியாய் என்ற வார்த்தை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். சடுதியாய். அருமையான கர்த்தர்களே, இன்னைக்கு சொல்கிற அந்த வார்த்தை உனக்கு தான். சடுதியாய் காரியம் நடக்கும். சடுதியாய் எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்தது. அந்த ஒரு நாளில் அவங்க கட்டுங்க மட்டும் இல்லை, கூட அந்த ஜெயிலருக்கும் பெரிய ரட்சிப்பு அந்த குடும்பத்திற்கு வந்தது. உன்னுடைய துதி அடுத்தவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஷிஃப்ட் இஸ் கம்மிங் இன் காட்ஸ் டைம். உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் கர்த்தருடைய நேரத்தில் வருகிறது. அல்லேலூயா. பி இன் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போடு கூட நீ இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார். தாவீது ராஜாவாக்கினா கூட உடனே அபிஷேகம் பண்ணவர் ராஜாவாக இருக்கலாம். இல்லை, அந்த ஆடுகளில் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தான்.
அவன் மேய்த்தான் ஆடுகளை. அந்த மேய்ச்ச ஆடுகளில் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆடுகளை மேய்ப்பதற்கு அவனை ராஜாவாய் மாற்றினார். சில வேளையில் நம்ம சில காரியங்களை நம்ம கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதை முதல்ல புரிஞ்சுங்க. சும்மா உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. சும்மா அப்படியே மேன்மைப்படுத்திட்டே இருந்தால் கர்த்தரை உதாசனப்படுத்திடுவேன். கர்த்தர் யார் என்பதை முதல்ல you should have faith in God's character. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதில் நீ உனக்கு முதல்ல விசுவாசம் நம்பிக்கை வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ட்ரஸ்டிங் காட், கர்த்தரை நம்பணும். யோபு பாருங்க, எல்லா நிலையும் அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரியை போல பேசாதுன்ற மனைவி பார்த்து, பைத்தியக்காரியை போல பேச. அப்படின்னா என்னன்னா, அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. எனக்குள்ள இருதயத்தில் பதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேற. எனக்குள்ள இருதயத்தில் பதித்து இருக்கிறது என்ன தெரியுமா? அவர் கொன்று போட்டால் நம்பிக்கை இருப்பேன். ஏன்னா கடைசி நாட்களில் என் மீட்பர் என் கண்கள் காணும். எவ்வளோ ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது பிரியமானவர்களே. கடைசியில் அவனுக்கு இரட்டிப்பானதை கர்த்தர் தந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் நீங்கள் வளருவதற்கான நிகழ்வு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கடந்து போகிற பாதை நீங்கள் வளருவதற்கான நிகழ்வுகள் தான். இட் இஸ் a path of your growing. கர்த்தர் ஒன்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னா ஒரு விசுவாசி வேஸ்ட்டுங்க, வேஸ்ட்டு. வந்த மாதிரியே உக்காந்துட்டு போகிற விசுவாசி வேஸ்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். அப்போ தான் உங்களை கண்டு பிசாசுக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லாட்டினா பயம் இருக்காது. இந்த விசுவாசியை பற்றி தெரியும்டானுவான், நல்லா பாடுன்னுவான், நல்லா துதினுவான், வீட்டில் போட்டு மனைவி அடினுவான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவனை கண்டு பாதாளம் நடுநடுங்கும். ஒவ்வொரு நாளும் வளருங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில். வேதத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதி வைக்கிறேன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வளருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வளருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே வேறு நிகழ்வு தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிட்டீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? be transformed by renewing your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நம்ம கர்த்தர் செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். be transformed by renewing your mind. சிந்தையை மாற்றுங்க கொஞ்சம். அதுக்கு முன்னாடி அவர் எழுதியிருப்பார். அதை 2 மாதம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ரோமர் 12:1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்துக்கு மனம் புதிதாகணும். your mind must be renewed. சிந்தையில மாத்துங்க. ஆவிக்குரிய சிந்தையில வாருங்க. மாம்சத்துக்குரிய சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவிக்குரியவுள்ள மாறுங்க. இனி உன்னோட திங்கிங், உன்னுடைய பிஹேவியர் எல்லாம் ஆவிக்குரியவர்களாக மாறணும். என்னைக்கு நம்ம அந்த ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோமோ அப்போ தான் எந்த சேலஞ்சஸையும் நாம் சந்தித்து அதை ஜெயம் பெற முடியும். இல்லைன்னா முடியாது. கிறிஸ்தவனால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன், அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்கிறவன். அவனுடைய அபிஷேகம் அவனை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. மறுரூபம் வாங்க. வரப்போகிற ஆண்டில், புதிய ஆண்டில் போகும்போது இருக்கிற மாதிரியே போவாதீங்க. செத்த கிறிஸ்தவனாக இருங்க. உயிர் உள்ளவன் பேர் பெற்று இருந்தும் நீ செத்தவனாக இருக்கிறாய். ஆவியானவர் சபைக்கு எழுதுறாருல, வெளிப்படுத்தல, உயிர் உள்ள பேர் பெற்றவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கிறான். சர்ச்சில் ஆக்டிவாக இருந்தால் போதாது, ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் பொய்யான மாறு வேடம். இப்போ பாஸ்டர் போட்டி அடுத்த வாரம் வச்சிருக்கிறார், மாறு வேடம் போட்டி. வாழ்க்கையில் மாறு வேடமாக இருந்துடாத, ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பேசலார் பாஸ்டர்னுவான், பாஸ்டரை பற்றி அவன் தான் பேசினுப்பான். தெரியும், இத்தனை வருஷமாக ஊழியஞ்சேன் தெரியாதா? விசுவாசி நல்லா கவனிங்க.
நன்மையானது மட்டும் பேசுங்க. மற்றவற்றில் குறை இருந்தால் அதை குறித்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அதுதாங்க கரெக்டு. உனக்கு தெரியுமாக்கா, உனக்கு தெரியுமா பிரதர், இதெல்லாம் வேணாம். ஒருவனுக்குள்ள குறை உண்டு கண்டால் அவன்கிட்ட போய் நேராக பேசு. அதை பற்றி மற்றவன்கிட்ட பேசாது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி பேசாது, அதை பற்றி பேசாது. உன்னை ஊழியக்காரர்கிட்ட நீ ஏதாவது கண்டினா ஊழியக்காரர்கிட்ட வந்து பேசு. இது போய் மற்ற விசுவாசிகிட்ட பேசாத. அது சத்துரு பயன்படுத்திக்குவான். சபை கர்த்தருடையது. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். தேவ சபையை கெடுக்காது, தேவ சபையை கெடுக்காது. டோன்ட் ஸ்பாயில் த சர்ச். தேவ சரீரம், கிறிஸ்துவுக்கு தலை, கிறிஸ்துவுக்கு தலை. ஜாக்கிரதையா இரு. சில வேளை எதை டச் பண்ணக்கூடாதோ அதை டச் பண்ணால் நமக்கு ஆபத்து. அதே போல் சபையை டச் பண்ணாத. சபை கர்த்தரோடு, அதுக்குன்னு மெய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது சீர்படுத்த தான் மெய்ப்பனை வச்சிருக்கிறார். வழிகாட்டி தான் அதுக்கு மெய்ப்பனை வச்சிருக்கிறார். விசுவாசிகளை, இந்த சபை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் அடையும் பொழுது இங்கே உள்ள எல்லா இந்த பட்டணங்களை சுற்றிலும் இந்த சபை கண்மலையில் உள்ள சபையாய் மாறும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அங்கே யோசுவா சொன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாறுங்க. ஹோலினஸ் இஸ் செப்பரேட்டிங் அவர் செல்ஃப் டு காட். கர்த்தருக்குன்னு உங்களை வேறு பிடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதாங்க பரிசுத்தம். உங்களை வேறு பிரிச்சிருங்க. பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு முயற்சி செய்து ஆவியானவருக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை காண்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடுவோமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ பிறந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே. இடர்களெல்லாம் இங்கே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே. இடைகளெல்லாம் இங்கே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே. பாதையெல்லாம் மெய்யாய்
பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரூரில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி அதிசயம் காண எல்லா உற்சாகமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி என்னோடு பேசினபடியால் உமக்கு நன்றி. மறுபடியும் அதிசயம் அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோடு எஸ் அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவரே, ஓ ஹalleluya, அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவர் நீர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஓ ஹalleluya ஹalleluya அறிக்கையிடுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. ஓ ராபா ஷக்கா பாலா கடா ஷக்கா பாலா கடா ராபா. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். எஸ் ஹalleluya. பரிசுத்தம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஓ உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய அற்புதம் நடக்கும். ஆயத்தமாகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஓ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. ஆயத்தமாகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஓ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya. ஓ ரபா லகா டபா ஷக்கா பாலகா டபா ரபா. ஓ ரகா லகா டபா ஷக்கா பாலபா. அந்த விடுதலையோட போவோம், அந்த விடுதலையோடு அந்த நம்பிக்கையோடு. ஓ ரபா ஷக்கா பாலபா. நீங்க எனக்கு விடுதலை செய்தபடியால் நன்றி என்று சொல்லுங்க. அற்புதத்தை செய்தபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணபடியால் நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட் நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்தபடியால் நன்றி என்று சொல்லுங்க. ஓ பிரைஸ். அப்படி அறிக்கையிடுங்க. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ ரா லா கா டா பா ஷக்கா பா லா பா ரா பா. ஓ ரா பா ஷக்கா பா லா கா டா பா ரா பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஓ ரா பா ஷக்கா பா லா பா. விசுவாசத்தினால ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஊழியர் மூலமாய் கர்த்தர் நம்மத்திலே பேசி இருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஓ praise the Lord. hallelujah. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாய் அதிசயங்களை பார்ப்போம். ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதிசயங்களை பார்ப்போம். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கிருபையும் மகத்துவம் வல்லமையும் நிறைந்த அன்பின் தகப்பனே, எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து உருவாக்கினபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வார்த்தைகளை கேட்ட வண்ணமாய் அல்ல, அதன் பிரகாரமாய் தங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் வளர செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறபடியினால்
உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து அருமையான கர்த்தருடைய ஊழியரை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. முதல் ஆராதனையிலே மகிமைப்பட்ட எங்கள் ஆண்டவர் இரண்டாவது ஆராதனையிலும் தொடர்ந்து பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செகண்ட் சர்வீஸ்